புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல் முதலியார்பேட். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. பணம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். பணம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? பணம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை கவர்னர் கைலாஸ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது: புதுவை மாநிலத்தில் மேல்நிலை பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் புதுச்சேரி 98.65 விழுக்காடு மற்றும் காரைக்கால் மாவட்டம் 97.67 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் பெற்றிருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்கள் மனம் தளராமல் முயற்சி செய்து வரும் தேர்வுகளில் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் அரசு பள்ளிகள் அனைத்தும் CBSE பாடத்திட்டத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதுவை காரைக்காலில் உள்ள 100 தனியார் பள்ளிகள் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வருகின்றன. தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளின் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. புதுவையில் உள்ள பள்ளிகளில் 54 பள்ளிகள், காரைக்காலில் 9 பள்ளிகள் என மொத்தம் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுவை காரைக்காலில் 3890 மாணவர்கள், 3607 மாணவிகள் என மொத்தம் 7497 பேர் தேர்வு எழுதினர். இதில் 3811 மாணவர்கள், 3579 மாணவிகள் என 7390 பேர் தேர்ச்சி அடைந்தனர். இந்த தேர்ச்சி சதவீதம் 98.57 ஆகும். புதுவையில் தேர்வு எழுதிய 3636 மாணவர்களில் 3566 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 3259 மாணவிகளில் 3236 மாணவிகள் தேர்ச்சி அடைந்தனர். காரைக்காலில் தேர்வு எழுதிய 254 மாணவர்களில் 245 பேர் தேர்ச்சி அடைந்தனர். 348 மாணவிகளில் 343 மாணவிகள் தேர்ச்சி அடைந்தனர். இயற்பியலில் 3, வேதியியலில் 6, உயிரியலில் 9, கணிப்பொறி அறிவியலில் 190, கணிதத்தில் 5, தாவரவியலில் 1, விலங்கியலில் 1, பொருளியலில் 12, வணிகவியலில் 27, கணக்கு பதவியலில் 36, வணிக கணிதத்தில் 13, கணிப்பொறி பயன்பாட்டில் 69, வரலாற்றில் 3, தமிழில் 2, பிரெஞ்சு மொழியில் 123 பேர் என மொத்தம் 500 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தாவிக விஜய் தலைமையிலான தாவிக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை அக்கட்சி பெறவில்லை. இதனைத் தொடர்ந்து மற்ற கட்சிகளிடம் தாவிக ஆதரவு கோரியுள்ளது. அதன்படி திமுக கூட்டணியில் இருந்து விலகிய காங்கிரஸ் கட்சி தாவிகவிற்கு ஆதரவு அளித்துள்ளது. இதனால் சட்டமன்றத்தில் தாவிகாவின் பலம் 113ஆக உயர்ந்துள்ளது.
தொடர்ந்து விசிக மற்றும் இடதுசாரிகளிடமும் தாவிக ஆதரவு கோரியுள்ளது. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 47 இடங்களை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து தாவிகாவிற்கு அதிமுக ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் அந்த தகவல் அதிமுக தரப்பில் மறுக்கப்பட்டது. இதற்கிடையில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு புறப்பட்டு சென்றார். அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ள ரிசார்ட்டிற்கு சென்ற அவரை அங்கிருந்தவர்கள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, நல்லதே நடக்கும், நான் கூறும் வரை யாரும் புதுச்சேரியை விட்டு புறப்பட வேண்டாம் என கட்டளையிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சேலம் புறப்பட்டார். சிறிய மாநிலமான புதுச்சேரி சட்டசபை தேர்தலிலும் தேர்தல் ஆணையம் மிக தீவிரமான கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டது. இதன் விளைவாக புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் ரூபாய் 9.72 கோடி மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் மற்ற பொருட்களை விட தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற உலோகங்களே அதிக அளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதன் மதிப்பு ரூபாய் 8.99 கோடி. இது மட்டுமின்றி ரூபாய் 33 லட்சம் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டது. மேலும் தேர்தல் நேரத்தில் சட்டவிரோதமாக கடத்த முயன்று 18,340.35 லிட்டர் மதுபானங்கள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு ரூபாய் 39 லட்சம் ஆகும். இது தவிர ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான இதர பரிசுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த முறை பறிமுதல் நடவடிக்கைகள் இவ்வளவு துல்லியமாக அமைந்ததற்கு தேர்தல் பறிமுதல் மேலாண்மை அமைப்பு என்ற தொழில்நுட்ப தளம் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இது பல்வேறு அமலாக்கத்துறைகளுக்கு இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் விரைந்து செயல்படவும் உதவியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் மார்ச் 2, 2024 அன்று 9 வயது சிறுமி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு உடலை வாய்க்காலில் வீசிய கொடூர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து கருணா என்கிற கருணாஸ், விவேகானந்தன் ஆகிய இருவரை கைது செய்தனர். இதில் விவேகானந்தன் கடந்த 2024 செப்டம்பர் மாதம் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 30 இவ்வழக்கில் கருணாஸ் குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் நேற்று காலை 11:30 மணிக்கு இறுதிக்கட்ட வாதம் நடைபெற்றது. இவ்வழக்கு அரிதினும் அரிதான வழக்குகளில் ஒன்றாக கருதப்பட்டு குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க வேண்டுமென அரசு தரப்பு வழக்கறிஞர் 20 பக்க எழுத்துப்பூர்வமான வாதத்தை முன்வைத்தார். தொடர்ந்து இருதரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதி சுமதி குற்றவாளிக்கான தண்டனை விவரம் மே 8 அறிவிக்கப்படும் என கூறி ஒத்திவைத்தார். இதனை அடுத்து இன்று குற்றவாளி கருணாஸ்க்கு மரண தண்டனை அறிவித்ததுடன் சிறுமியின் குடும்பத்துக்கு அரசு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு அளிக்க வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் 20ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழா நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுவையில் தொடர்ந்து
12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக திருபுவனை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் சரவணகுமார் நேற்று திருபுவனை தொகுதி முழுவதும் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றியினை தெரிவித்தார். முன்னதாக திருவண்டார்கோவில் பகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் சரவணகுமார் அவர்களுக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருபுவனைப்பாளையம், நல்லூர், மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பு, களித்தத்தால் குப்பம், ஆண்டியர்பாளையம் உள்ளிட்ட தொகுதி முழுவதும் நேரடியாக சென்று வாக்களித்த பொதுமக்களுக்கு தனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தார். மேலும் இத்தொகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் என்றும், எந்த பிரச்சனை என்றாலும் அனைத்து தரப்பு மக்களும் 24 மணி நேரமும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் படு தோல்வியை சந்தித்தது. 21 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன் தனது பதவியை தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்துள்ளார்.
புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலகத்தில் இன்று அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற கோரும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் புதுச்சேரியில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டும், சட்டத்தை செயல்படுத்துவதற்கான வெளிப்படையான செயல் திட்டத்தை கொண்டுவர வேண்டும், 33% பெண்கள் இடஒதுக்கீட்டில் புதுச்சேரியை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கருத்தரங்கத்திற்கு முனியம்மாள், அற்புதமேரி, லக்ஷ்மி, அருள் செல்வி, குணபூஷணம் ஆகியோர் தலைமை தாங்கினர். சத்யா தீர்மானத்துக்கு முன்மொழிய பொருளாளர் மாரிமுத்து நன்றி உரையாற்றினர். தளபதி விஜய் அவர்கள் 23/4/2026 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 108 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இந்த நிலையில் பெரும்பான்மையான வேட்பாளர்களை பெற்றும் இன்று வரை எதிர்க்கட்சிகளின் தடையாலும் மேலும் தமிழக ஆளுநர் தளபதி விஜய் அவர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்க அழைக்காமல் காலம் தாமதிப்பதாலும் இதுபோன்ற தடைகள் நீங்கி கூடிய விரைவில் டிவிகே தலைவர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று கடலூர் மஞ்சப்பம் பகுதியில் உள்ள சாலக்கரை மாரியம்மன் கோவிலில் தமிழக வெற்றி கழகத்தின் கடலூர் கிழக்கு மாவட்ட சார்பாக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜ்குமார் அறிவுறுத்தலின்படி மாவட்ட கொள்கை பரப்பு ஒருங்கிணைப்பாளர் மச்சிமுத்து தலைமையில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சபிதா லட்சுமி, கலைவாணி, முதுநகர் பகுதி செயலாளர் பாலாஜி, வழக்கறிஞர் பிரிவு சிவராஜ், கணேசன், மாவட்ட தொழிற்சங்க இணை செயலாளர், மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் ஜிம் சரவணன், மாவட்ட சார்பணி சதீஷ் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஏராளமானவர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் டியூட்டோரியல் முதலியார்பேட். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. பணம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். பணம்
தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி.